சட்டம் நிறைவேற்றப்பட்டு மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரத்திற்கு முன்பாக அனுப்ப வேண்டும். ஆனால் அப்படி அனுப்பப்படுவதில்லை. சட்டமன்றம் கூடுவதற்கு சில மணி நேரங்களில் கணினியில் ஏற்றப்பட்டிருக்கும். எந்த சட்டமன்ற உறுப்பினரும் காலை 7 மணிக்கோ அல்லது 8 மணிக்கோ சட்டமன்றம் திறக்காது, அனுமதி கிடையாது, கணினியில் பார்க்க முடியாது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இமெயிலை பார்க்க முடியாது. இப்படிதான் பல்வேறு சட்டங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக இயற்றப்பட்டு கொண்டு வருகிறது. எப்பயுமே அந்த சட்டம் ஒரு வார காலத்திற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன சட்டம் வருது, என்ன சட்ட திருத்தம் இருக்கு, அதில் உட்பிரிவு என்ன, இதையெல்லாம் சொல்லணும். ஆனால் அதை எந்த ஆட்சியாளர்களும் சொல்வது இல்லை. அப்படி ஒரு சட்டம்தான் தொழிலாளர்களுடைய இந்த 8 மணி நேர வேலைவாய்ப்பு என்கிற உரிமை 18 மணி நேரமா 12 மணி நேரமா அல்லது கார்ப்பரேட் பெரு நிறுவனங்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற போல் வந்த அந்த சட்டத்தை முதல் ஆளாக எதிர்த்து என் இருக்கையிலிருந்து எகிரி குதித்து ஓடி முதலமைச்சரிடம் சொல்லி சண்டையிட்டு அதற்கு பிறகு அதற்குள் ஏற்போர் இல்லை எங்க ஆதரிப்போர் அதிகம் என்கிற சட்டம் நிறைவேறியது என்று எங்கள் பேரவைத் தலைவர், எனக்கு ரொம்ப பாசமா பேரவையில் என்னை கவனித்துக் கொள்கின்ற அப்பாவை நிறைவேற்றிவிட்டார். எனது அருமை பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அங்கு என்ன நடக்கிறது என்று. அதற்கு பிறகு இங்க இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும், கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மறுநாளே முதலமைச்சர் அவர்களை சென்று சந்தித்து இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, இது எவ்வளவு பெரிய மிக கொடுமையான ஒரு சட்டம், தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக மறைந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி அதற்கு பிறகு அன்றைக்கே அந்த சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ரத்து செய்தார்கள்.